அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு மகிழ்ச்சியான செய்தி. குரூப் 4 தேர்வு காலி பணியிடங்கள் அதிகரிக்கும் என டிஎன்பிஎஸ்சி தலைவர் எஸ்கே பிரபாகரன் தகவல் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி முழுமையாக பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் குரூப் 4 தேர்வுக்கான காலி பணியிட எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக டிஎன்பிஎஸ்சி தலைவர் எஸ்கே பிரபாகரன் தெரிவித்துள்ளார். இது ஒரு முக்கியமான தகவல். அதனால் வேக்கன்சி கம்மியாக இருக்குன்னு நம்ம படிக்காமல் இருக்கக்கூடாது. நம்ம தொடர்ந்து படிச்சுட்டே இருப்போம். அவங்க கடைசி எக்ஸாம் முடிஞ்சு கவுன்சிலிங் போகிற வரைக்குமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. இதை பாருங்க. அந்த வகையில் வெவ்வேறு அரசு துறைகளுக்கு இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர், கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட பதவிகளில் 3935 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 4 தேர்வு அறிவிப்பு கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி வெளியிடப்பட்டு அதற்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் மே மாதம் 24ஆம் தேதி வரை பெறப்பட்டன. இப்போ எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா ஏறத்தாழ 20 லட்சம் பேர். எவ்வளோ பேர்னா 20 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். இதற்கான எழுத்தேர்வு எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 12. உங்களுக்கு எல்லாம் தெரியும், எக்ஸாம் இப்போ ஜூலை 12. மொத்தம் அப்ளை பண்ண எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் பேர். வேக்கன்சி 3935. இது அதிகமாக இருக்குது, அது அப்ளை பண்ணவங்க அதிகமாக இருக்குது, வேகன்சி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு இந்த எஸ்கே பிரபாகரன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கான காலி பணியிடங்கள் அதிகரிக்கும். இந்த ஆண்டு குரூப் 4 தேர்வுக்கான காலியிடங்கள் கடந்த ஆண்டு அளவுக்கு அதிகரிக்கப்படலாம் என்று தேர்வர்கள் எதிர்பார்க்கின்றனர். இது தொடர்பாக டிஎன்பிஎஸ்சி தலைவர் எஸ்கே பிரபாகர் கூறியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டுள்ள குரூப் 4 தேர்வில் 3935 காலிப்பீடங்கள் இடம்பெற்றுள்ளன. இது தோராயமான எண்ணிக்கை தான். நல்லா பாருங்க, இது ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காங்க. தேர்வு நடத்தி முடிவுகள் வெளியிடப்பட்டு கலந்தாய்வு பணிகள் தொடங்கும் வரைக்கும் அந்த காலியிடங்கள் சேர்க்கலாம். பார்த்துங்க, அவங்களே சொல்லிட்டாங்க. அதாவது வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அவங்களே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், டெய்லியும் படிங்க, ரிவிஷன் பண்ணுங்கள், டெஸ்ட் எழுதுங்க. இது தொடர்ந்து போனாலே நமக்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, குரூப் 4 தேர்வுக்கு அடுத்தபடியாக அதிக எண்ணிக்கையிலான நபர்கள் எழுதக்கூடிய ஒருங்கிணைந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுக்கான அறிவிப்பு ஜூலை 15. நல்லா பாருங்கள், குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது பார்த்தீங்கன்னா ஜூலை 15. இது ஒரு முக்கியமான தகவல். எல்லாம் பாருங்கள், ஜூலை 15 நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதுக்கான எக்ஸாம் ஃபஸ்ட் எக்ஸாம் எப்போனா செப்டம்பர் 28ஆம் தேதி எக்ஸாம் நடைபெற போகுது. டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட வருடாந்திர தேர்வு அட்டவணையில் காலியிடங்களின் எண்ணிக்கை குறிப்பிடப்படவில்லை என்ற போதிலும் குரூப் 2 தேர்விலும் இந்த வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது டிஎன்பிஎஸ்சி தலைவர் எஸ்கே பிரபாகரன் சொல்லியிருக்காரு. அதனால் தொடர்ந்து படிங்க. நம்மளுடைய இலக்கு எப்போதுமே பெருசாக இருக்கணும். ஒரு 170க்கு மேலே நம்ம எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வேலை இருக்குது. அதனால் நம்ம சேனலை தொடர்ந்து பின்பற்றுங்க. உங்களுக்கான வீடியோ நாங்கள் தினம் கொடுத்து தான் இருக்கோம். இன்னும் குரூப் 4 எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு குறைஞ்சபட்சம் 38லேருந்து 40 நாள் தான் இருக்குது. அதனால் எல்லோரும் நல்லா படிங்க. இந்த 38 நாள் நீங்கள் கடுமையான உழைப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக வரும். நன்றி, வணக்கம்.